அப்போ இது வரைக்கும் அர்ஜுனனுக்கு ஆத்மாவை பற்றி சொல்லி, பிறகு அனாத்மாவை பற்றி சேர்ந்து சொல்லி, பிறகு ஸ்வதர்மத்தின் வழியாக அதை பற்றியும் சொல்லி, அர்ஜுனனுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு உண்டான ஒரு தீர்வாய் சொல்ல பகவான் முயற்சி எடுத்தார். ஆத்மாவை மிக விளக்கமாக சொன்னார். பிறகு அனாத்மாவை கொஞ்சம் சொன்னார். அப்புறம் சுதர்மத்தை பற்றி சொன்னார். இதெல்லாம் நமக்கு எப்படி பொருந்தும்? ஒரு ஆத்மாவை பத்தி சொன்னாரு, சுதர்மத்தை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு எப்படி பொருந்தும்? நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது நம்ம யோசிக்கலாம். அர்ஜுனனுக்கு அவனுடைய யுத்தம், அதில் ஏற்பட்ட அந்த எதிரிகளை எப்படி கொல்லுவது என்கின்ற ஒரு தயக்கம், அதனால் வந்த துயரம். நமக்கு யார் அப்படி எதிரிகள் இருக்கிறார்கள்? அர்ஜுனனுக்கு அவனுடைய எதிரி யாருங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. நமக்கு யார் அப்படி எதிரிகள் இருக்கிறார்கள்? அர்ஜுனன் போர்க்களத்தில் இருந்தான். அதனால அவனுக்கு அது பொருத்தமா இருக்கு. ஆத்மா அழியக்கூடியதில்லை, அதனால் நீ அதை அழிப்பாய் என்று நினைக்க வேண்டாம், கொல்லுவாய் என்று நினைக்க வேண்டாம். இந்த உடல் அழியக்கூடியது, அதனால் நீ கொன்றுதான் அது அழிய வேண்டும் என்பதற்காக அதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். அப்போ நாமெல்லாம் அப்படின்னா நாமும் அப்பேற்பட்ட ஒரு போர்க்களத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு யாரு எதிரின்னா, அர்ஜுனனுக்காவது எதிரி ரொம்ப தெளிவா இருக்கான். அவன் முன்னாடி இருக்கக்கூடிய கௌரவ படைகள், அதில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே எதிரி தான். அவன் அதுல தெளிவா இருக்கான். யாரை அழிக்க வேண்டும், யாரை கொன்று வெற்றி அடைய வேண்டும் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு யாரு எதிரிங்கிறத நமக்கு தெரியல. நம்ம கூட இருக்கிறவாளே நமக்கு எதிரியா? சில நேரத்தில் பிள்ளைங்களே சத்ருவாக மாறி விடுகிறார்கள். சில நேரத்தில் பெற்றோருடைய செயல்களை பிள்ளைகளை மிகவும் பாதிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. உறவினர்கள் எப்பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது புரியவில்லை. சரி, நண்பர்கள் என்று சொல்லி ஒருவனிடத்தில் நன்றாக பழகி வந்தேன், அவனும் காலப்போக்கில் மாறிவிட்டான். இப்போ அவன் எனக்கு நண்பனா எதிரியான்னு தெரியல. அப்புறம் சரி, சட்டம் தான் நமக்கு நண்பனா எதிரியா பார்த்தானா, சில நேரத்தில் அந்த சட்டம் நமக்கு நண்பனாக இருக்கு, சில நேரத்தில் சட்டம் நமக்கு எதிரியாகவே மாறிவிடுகிறது. சரி, இதெல்லாம் மனிதர்களை பற்றி சொன்னோம். வெயில் நமக்கு எதிரியா நண்பனா அப்படின்னா, சம்மர் சீசன்ல வெயில் நமக்கு எதிரி. இப்படி கொளுத்தி தீக்கிறத, மனுஷனுக்கு நிம்மதி வீட்டில் இருக்க முடியல, ஏசியை போட்டா எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிடுமோன்ற ஒரு பக்கம் கவலை, ஏசி இல்லாம இருக்கவே முடியலன்றது. சம்மர் வந்தா அந்த வெயில நாம புலம்பி தீர்த்துறோம். சூரியனை இப்பொழுது எனக்கு நண்பனா எதிரியான்னு கேட்டா, வெயில் காலத்தில் அவன் எதிரியாக இருக்கிறான், குளிர்காலத்தில் அவன் நண்பனாக இருக்கிறான். மழை எனக்கு நண்பனா எதிரியான்னா, தண்ணி கஷ்டம் இல்லாத வரைக்கும் எனக்கு மழை நண்பன். இது மழை பெய்ஞ்சிருத்துனா எதிரி. இப்ப யார் இந்த மழையை வர சொல்லிட்டு? யார் கேட்டா இந்த மழையை? எதுக்கு இவ்வளோ மழை பெய்யணும்? பாரு, ரோடெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கு. ரோடெல்லாம் தண்ணி தேங்கினதுங்கிறது மழையோட தப்பா? நாம செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யாம எல்லாத்தையும் தாறுமாறா பண்ணிட்டு அதனால ரோட்ல தண்ணி தேங்கி ஊருக்குள்ள வெள்ளம் வந்ததுன்னா, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னா அது மழையோட தப்பா? இல்ல, அந்த நேரத்துல மழை எனக்கு எதிரியாக தெரிகிறான். ஒரு வருஷம் ஒழுங்கா மழையே இல்ல, தண்ணிக்கு கஷ்டப்பட்டு அடுத்த மழை காலத்தில் மழை ஆரம்பிக்கும் போது எப்படா இந்த மழை வரும், வராதா, அதுக்கு நாம யாகம் எல்லாம் பண்றோம். இப்ப திடீர்னு பார்த்தா மழை எனக்கு நண்பனாக தெரிகிறான்.
யார் எனக்கு எதிரி யார் எனக்கு நண்பன் என்று எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம், நம்ம வீட்டில் வாங்கி போட்டிருக்கோமே அவ்வளவு சௌகரியமான வஸ்துக்கள், அது சோஃபா கம் பெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா சோஃபா செட்டா இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஏர் கண்டிஷனர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நண்பனா எதிரியான்னா ஒரு நேரத்தில் அது நண்பனா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு நிறைய சுகத்தை எல்லாம் தர்றது. அப்புறம் என்னாச்சுன்னா அதனால என் உடம்புல பல விதமான வியாதிகள் வந்துருத்து. டாக்டர் சொல்றாரு உடம்புல வெயிட் ரொம்ப கூடி போச்சு, கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு, நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எப்ப பாரு உட்காந்துட்டே இருக்காதீங்கன்றா. நல்லா உட்காந்து சௌரியமா இருக்கணுமே சொல்லி தான் சோஃபா வாங்கி போட்டேன். ஹாலில் உட்காந்து சௌரியமா, இல்லைன்னா பெட்ரூம்லேயே இப்போ டிவி வந்துருது. அப்போ பெட்ல படுத்துட்டே பார்க்கலாமே டிவி போட்டேன். இப்போ டாக்டர் வந்து உட்காந்துட்டே இருக்காதீங்க, நடந்துருங்க, நிறைய வேலை செய்யுங்க, கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு அப்படின்ற. இப்போ அந்த சோஃபா, அந்த ஏசி, அந்த பெட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் எனக்கு நண்பனா பகையான்னு தெரியல. நண்பனா இருந்த மாதிரி இருக்கு, இப்போ அது எனக்கு பகைவனா மாறி போச்சு. ஏன்னா என் உடம்புல 1008 பிரச்சனையை கொண்டு வந்துருது. நான் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் நண்பனா எதிரியான்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி அதை நல்லா சாப்பிட்டேன், நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அது எனக்கு நண்பனா இருந்தது. அது சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால வரக்கூடிய பின் விளைவுகள், அது வயிற்றுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ, இல்லைன்னா ஒபேசிட்டிங்கிற ப்ராப்ளமோ, இல்லைன்னா சுகருங்கிற ப்ராப்ளமோ, இல்லைன்னா கொலஸ்ட்ரால்ங்கிற ப்ராப்ளமோ வரும்பொழுது இப்போ அந்த உணவு எனக்கு நண்பனா எதிரியான்னு தெரியல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம், அர்ஜுனன் வந்து அட்லீஸ்ட் வெரி கிளியர், அவனுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இவாளை எல்லாம் யுத்தம் பண்ணி கொல்றதுங்கிறது தான் பிரச்சனை, அதுலயும் கிளியரா இருக்காங்க. சோ ப்ராப்ளத்தோட காஸ் அந்த எதிரிகள், ப்ராப்ளம் அதனால் வரக்கூடிய துயரம், ரெண்டுத்திலுமே தெளிவா இருக்கான். நமக்கு என்னடா பிரச்சனைன்னா ரெண்டுமே தெரியல. என் பிரச்சனைக்கு என்னடா காரணம்னா தெரிய மாட்டேங்கிறது. யாரையோ சொல்றேன், அவன் அப்படி திட்டினா அதனால எனக்கு சோகமா போச்சு, இவா இப்படி சொன்னா அதனால எனக்கு சோகமா போச்சு, என் பையன் நினைச்ச அளவுக்கு மார்க்க வாங்கல சோகமா போச்சு, அதே பையனை கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் அடிக்கிறோம். சோ கன்ஃபியூஸ்ட் வி ஆர். என்னால பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, இவாள்லாம் எதிரி இவாள்லாம் நண்பர்கள் சொல்ல முடியல. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிக குழப்பமான ஒரு நிலை இதுதான். அப்ப அர்ஜுனனை விட மோசமான போர்க்களத்துல இருக்கோம் நாம. அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்றது ரொம்ப ஈஸி, நமக்கு பகவத்கீதை சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அர்ஜுனனுக்கு இதுதான் அப்பப்ப சொல்றாருல பகவான், எல்லாத்தையும் சொல்லிட்டு எழுந்திரி நீ சண்டை போடு, எழுந்திரி நீ சண்டை போடு சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் சொல்லிட்டே இருப்பார். யாரோட சண்டை போடணும்னா அது கிளியரா இருக்க. நம்ம கிட்ட ஒருத்தர் வந்துட்டு உனக்கு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டேன் நீ சண்டை போடுன்னா யாரோட சண்டை போடுறது? மனைவியோட சண்டை போட ஐயோ முடியாது, கணவனோட சண்டை போடு அது நல்லா இருக்காது, மகனோட எப்படிங்க, என் பிள்ளைகளோட, நண்பரோட முடியாது, இந்த உணவோட ஐயோ அதுவும் முடியாது. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான எதிரி என்னன்னா உண்மை எது பொய் எது என்று தெரிந்து கொள்ள முடியாத குழப்பம் தான் நம்முடைய எதிரி. நம்முடைய எதிரி என்னன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் தான். எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாது, எது நம்பிக்கை தரக்கூடியது, எது நம்புதலுக்கு தகாதது, இதெல்லாம் புரியல. எதையோ நம்புற திடீர்னு காலவாரி விட்டுருது, இதை நம்பாதேங்கிற கடைசியில் அதுதான் என்ன காப்பாத்துறது. நமக்கு நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய எதிரி யார் என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் தான். என்ன குழப்பம்னா எது சரி எது தவறு, எது உண்மை எது உண்மை அல்ல, இதுதான் குழப்பம். அப்ப இந்த குழப்பத்திற்கு பகவான் சொன்னது ஏதாவது எனக்கு பொருந்துமான்னா, பகவான் இவ்வளவு நேரம் ஆத்மாவை பற்றி சொன்னாரே, அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா அந்த ஆத்மாவை பற்றி பகவான் சொன்னது, அந்த ஆத்மா என்பதுதான் உண்மையானது, அனாத்மா என்பது உண்மை அல்லாதது. என் குழப்பத்திற்கு உண்டான விடை என்னன்னா ஆத்மா உண்மையானது, அனாத்மா உண்மையற்றது.
அப்ப இந்த ஆத்மா எங்கன்னா அதை பத்தி நிறைய சொல்லிட்டார். அது எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கு, அதுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டார். அனாத்மா எதுன்னா, அனாத்மா நான் மட்டும் அனாத்மா இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவா எல்லாருமே அனாத்மா தான். நானும் அனாத்மா, என் பெற்றோர்கள் அனாத்மா, என் மனைவி அனாத்மா, என் பிள்ளைகள் அனாத்மா, என் உறவுகள் அனாத்மா, எல்லாமே அனாத்மா. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னையும் சேர்த்து எல்லாமே உண்மை அல்லாதது, என்னையும் சேர்த்து எல்லாமே உண்மை அல்லாதது. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது உண்மை அல்லாததுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இதுதான் இப்ப நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு மெல்ல மெல்ல புரியும். பகவத்கீதையை மனதில் வைத்துக்கொண்டு, இதுவரை நாம் கேட்டதை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு மெல்ல மெல்ல புரியும். ஆம், இந்த அனாத்மா உண்மை அல்லாதது. ஏன்னா என் உறவுகள் எவ்வளவு பேர் என்னுடன் இருந்தார்கள், பல பேர் இன்று காணவில்லை. புதிதாக சில பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்னை போற்றி புகழ்ந்து என்னுடன் பற்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் காணாமல் போய்விடுவேன். எவ்வளவோ என் வாழ்க்கையில வருது, பொருள் வருது, சுகம் வருது, துக்கம் வருது, எல்லாமே பார்த்தேன்னா ஒரு காலத்துல வருது, அப்புறம் போயிடுது. சுகம் ஒரு காலத்தில் இருக்கு, சந்தோஷம் ஒரு காலத்தில் இருக்கிறது, பிறகு அது போய் துக்கம் வருகிறது, துக்கம் போய் பிறகு சந்தோஷம் வருகிறது, சந்தோஷம் போய் பிறகு துக்கம் வருகிறது, மாறி மாறி வருது. அப்ப எதுவுமே நிலையானது அல்ல. ஐயோ சந்தோஷமா இருக்கவே வாழ்க்கை சூப்பர் நினைச்சிட்டு இருந்தா அது ஒரு காலகட்டத்தில் அது மறைந்து துக்கம் வருகிறது. ஐயோ இப்படி துக்கமா போச்சே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு வெளிச்சம் வருது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவை எல்லாமே மாறி மாறி வரக்கூடியது. எப்படி பருவ காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோல் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை ஸ்திரம் என்று நினைத்து நான் அதை பற்றி கொள்வது என்பது நம் பிரச்சனைக்கு முதல் காரணம். அததான் இப்போ சொல்றார் பகவான். இனி இப்ப நான் சொன்ன பாயிண்டோட அடுத்தது என்ன பாயிண்ட் வரும்னா, அதை இனி பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்ப்போம். அதை தான் இனி அடுத்தது பகவான் சொல்ல போகிறார். இதற்கு முன்னாடியே ஒரு கேள்வி வந்தது நம்ம வகுப்புல. ஏன் இந்த பகவான் ஆத்ம தத்துவத்தை முதலில் சொன்னா நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை தூக்கி வச்சுட்டாரு அப்படின்னா, ஆத்ம தத்துவம் தான், ஆத்ம ஞானம் தான் அதற்கு உண்டான மருந்து. அதை தவிர வேற மருந்து கிடையாது. இப்ப டாக்டர் கிட்ட போனோம்னா ஒரு வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட்டை முதல்ல சொல்லுவார். இப்போ சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை சொல்லிட்டு வர. ஏன் டாக்டர் நீங்க சர்ஜரி பத்தி முதல்ல சொல்றேன்? அதுதான் சொல்யூஷன். ஐயோ அது தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, அதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வருமே, பிரச்சனை வருமே அப்படின்னா தட் இஸ் த சொல்யூஷன். சொல்யூஷன்ங்கிறது நம்மளால தாங்க முடியுமா தாங்க முடியாதாங்கிறத பார்த்து சொல்யூஷன் வர்றது இல்லையே, இல்லையா? சொல்யூஷன் தான். என்னால தாங்க முடியுமா முடியாதாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நிலை. சில பேர் சர்ஜரிக்கு தயாரா இருப்பா, ஆபரேஷன் பண்ணோம், சரி டாக்டர் அதுதான் பெஸ்ட் மெத்தட்னா சொல்யூஷன் அப்படின்னா நீங்க பண்ணிக்கோங்க. அவ டபக்குன்னு போய் சேர்ந்துரும், ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு இருப்பா. அவளுக்கு அது துக்கமா தெரியல, கஷ்டமா தெரியல, ஒரு ஒரு கடினமான விஷயமாக தெரியல. சில பேருக்கு ஆபரேஷன்ங்கிறது ஆபரேன்னு சொல்லும் போது கதி கலைக்கு போய் ஐயோ அம்மா என்ன டாக்டர் ஆபரேஷன் சொல்லிட்டா போச்சு, அவ்வளவுதான் நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது, ஏகப்பட்ட கவலை வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஒரு பல்ல பிடுங்கிறதுக்கு எத்தனை பேர் பயப்படுவாங்க பார்த்திருக்கேன்ல. பல்ல விட்டுருங்க, ஊசி போட்டுக்கிறது. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் சொல்ல ஊசி போட்டா உங்களுக்கு கொஞ்சம் சட்னு குணமாயிடும், ஊசி போட்டோம். ஐயோ வேண்டாம் டாக்டர். ஏன்பா? ஐயோ அது குத்தி வலிக்கும். ஒரு சில பேர் ஊசி போட்ட, சில பேர் கேட்கவே கேட்பா, டாக்டர் நீங்க ஊசி போடுறீங்களா, ஊசி போட்டா சீக்கிரம் சொன்னாங்க, ஊசி போடுங்களேன். கேட்கறவா இருக்கா? ஐயோ ஊசினால பயப்படுறவா இருக்கா? ஊசி போடுங்கன்னு கேட்கிறவா இருக்கா? அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது இது?
அப்ப இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கின்ற பொழுது அவருடைய மனநிலையை பொறுத்துதான் ஒன்றொன்றும் அவர்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது, அவருடைய அனுபவத்திற்கு கிடைக்கிறதே ஒழிய அந்த விஷயத்திற்கு என்று ஒரு தனி குணமோ தனி பாதிப்பு செய்யக்கூடிய நிலையோ கிடையாது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுப்போம். அந்த ஆத்மா உண்மையானது, அனாத்மா என்று நாம் சொல்லக்கூடிய எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும், நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய அனைத்துமே அனாத்மாவாக வருகிறது. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கக்கூடிய அனைத்துமே அனாத்மா என்பதை புரிந்து கொள்வோம். அவை உண்மை அல்ல. அப்ப இந்த குழப்பத்துக்கு நம்ம எதிரி யாருன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த குழப்பம். என்ன குழப்பம்? உண்மை எது, உண்மை இல்லை, உண்மை எது இல்லை. அர்ஜுனனுக்கு எப்படி தெளிவா தன்னுடைய எதிரி யாருங்கிறது தெரிஞ்சு போச்சோ, நமக்கும் அந்த எதிரி யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா அர்ஜுனனுக்கு எப்படி கலங்கினா, இவாளெல்லாம் கொல்றது எப்படி, என்னால கொல்ல முடியாது, பீஷ்மரை கொல்றதா, துரோணாச்சாரியரை கொல்றதா, என்னுடைய சகோதரர்களை கொல்லுவதா முடியாது அப்படின்றப்போ, அதே மாதிரிதான் இவ்வளவு நாள் நான் பழக்கப்பட்டு உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த அனாத்மாவை விட்டு இது உண்மை அல்லன்னு ஏத்துக்கிறதா அது கஷ்டமானது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துயரம். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ பகவான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். இனி அடுத்தது நாம போன வகுப்புல இதை உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்காக சொன்ன உங்களுக்கு இந்த இவ்வளவு சொல்றாரு விஷயங்கள், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. இனி அடுத்ததாக சொன்னார், மூன்றாவது கற்பனை கேள்விக்குண்டான இது அதர்மமா என்று கேட்ட அர்ஜுனன் கேட்பானோ அல்லது அவனுடைய மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூணாவது அவர் சொன்னது சுதர்மத்தை பற்றி பேசினார். ஒரு சத்திரியன் அவனுடைய சுதர்மம் என்ன என்றால், தர்மத்தை காப்பதற்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த யுத்தத்தை அவன் செய்ய வேண்டும். அதிலிருந்து விலகி போவதுதான் அவனுக்கு பாவத்தை தரக்கூடியது. அதுதான் நாம புரிஞ்சுக்கணும். சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவாளை யாராவது அடிச்சான்னா அந்த அடியை தாங்கிக்க கூடியது சன்னியாசியினுடைய சுதர்மம். அடிச்சானே அவனை திருப்பி 4 அடி கொடுக்கிறான் பாரு அந்த போலீஸ்காரன், அது அந்த போலீஸ்காரனோட சுதர்மம். அப்போ சன்னியாசி விழுந்த அடியை தாங்கிக் கொள்வது அவனுடைய சுதர்மம். அதனால் அவனுக்கு புண்ணியம். அடித்தவனை இன்னும் 4 அடி அடிச்சு ஏன் அடிச்சேன்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய போலீஸ், அந்த இடத்துல போலீஸ் அடிக்கிறான். அப்ப அந்த இடத்துல போலீஸ் அடிக்கிறதுங்கிறது அவருடைய சுதர்மம். அதனால அவருக்கு புண்ணியம். நான் போன வாட்டி சொன்ன 4 ஆசிரமங்கள் பார்த்தோம். பிரம்மச்சரியத்தினுடைய சுதர்மம், சத்திரிய, வைசிய, சூத்ர. ஆசிரமம் பார்த்தோம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அதே மாதிரி நாம 4 வர்ணங்களை எடுத்தோம் என்றால், பிராமணர்களுடைய சுதர்மம் என்று சொல்லக்கூடியது சத்துவகுணத்தோடு இருப்பது, எந்த நேரத்திலும் கோபம் வராமல் அவர்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் திருப்பி தீங்கு செய்யாமல் இருப்பது. பிறகு வேதங்களை கற்பது, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வது, வேதங்களை பிறருக்கு கற்பிப்பது, மற்றவர்களுக்கு தேவை என்று வரக்கூடிய வேத காரியங்களை செய்து தருவது. இதெல்லாம் அவருடைய சுதர்மம். சத்திரியனும் வேதங்களை கற்கணும். வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தர்மத்தின்படி அவனும் வாழ வேண்டும். ஆனால் அவன் சத்திரியனுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது சுதர்மம் அல்ல. யாருக்காவது வேத காரியங்கள் செய்து வைக்க வேண்டும் என்றால் அது சத்திரியனுடைய சுதர்மம் அல்ல, அது பிராமணனுடைய சுதர்மம். வைசியனும் அதுபோல்தான். அவனுடைய சுதர்மம் என்னன்னா, அவனும் வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தர்மத்தின் வழியில்தான் அவன் தன்னுடைய அந்த வைசியன் என்று சொல்லக்கூடிய வணிகன், அவன் தன்னுடைய வணிகத்தை நடத்த வேண்டும். தர்மத்தை மீறி அதிகப்படி லாபத்திற்காக செய்யக்கூடாது. அவனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக எவ்வளவு தேவைப்படுமோ அந்த பொருளை, அந்த அளவுக்கு பொருளை லாபமாக வைத்துதான் அவன் வணிகம் செய்ய வேண்டும். பேராசையில் செய்யக்கூடாது. இதெல்லாம் அவர்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய சுதர்மம். ஆனால் சூதரனுக்கு ஏதாவது சுதர்மம் இருக்கிறதா என்றால், சூதரனுக்கு ஒரு சுதர்மம் சொல்லப்படவில்லை. ஏன் என்றால் அவன் தமோ குணத்தின்
ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவன், அவன் சுயமாக சிந்தித்து செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவன். இந்த வர்ணாசிரமத்தை பத்தி நாம பின்னாடி பார்ப்போம். அப்ப ரொம்ப டீட்டெயிலா பேசுறேன். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, அந்த சுதர்மத்தை புரிந்து கொள்வதற்காக நான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இதை நிறுத்திப்போம். இதெல்லாமே நாம பார்த்தோம். அப்ப என்ன சொன்னார்னா, சுதர்மத்தை கருதி நீ பயப்படக்கூடாது அல்லது அதற்காக துயரப்படக்கூடாது. அறப்போரை காட்டிலும் உயர்ந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு மன்னருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பதையும் பார்த்தோம். அதே நேரத்தில் என்ன சொன்னார், தானே எய்துவது திறந்து கிடக்கும் பொன்னுலக வாயிலை போன்றது. அர்ஜுனா, இந்த யுத்தத்தை நீ தேடி போகவில்லை, அந்த யுத்தம் உன்னை தேடி வந்திருக்கிறது. இந்த தர்ம யுத்தம் உன்னை தேடி வந்திருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? அதை எப்படி சொல்றாருன்னா, நீ கேட்காமலேயே சொர்க்கவாசல் உனக்கு திறந்து வச்சிருக்கிறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தகைய போர் கிடைக்க பெரும் மன்னர் இன்பம் உடையவர். இப்படி ஒரு போர் கிடைச்சதுன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரு சத்திரியனுக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த சுதர்மத்தை தான் அந்த இடத்தில் பகவான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரே ஒழிய யுத்தத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. இதையே நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால பகவான் சண்டை செய்யறதுக்கு தூண்டி விடுறாரா, அடுத்த எல்லாரையும் கொல்லுடான்னு சொல்லி தூண்டி விடுறாரா? இல்லை. உன் சுதர்மத்தை செய், சுதர்மம் எதுவோ அதை செய். சத்திரியனும் யுத்தம் செய்ய வேண்டும். எப்பொழுது? தர்மத்தை காப்பதற்காக மட்டும்தான். பேராசையில் அவன் யுத்தம் செய்தால் அதுவே அவனுடைய சுதர்மத்திற்கு எதிராக மாறிவிடும். இதெல்லாம் நாம போன வகுப்புல பார்த்தோம். இனி இந்த வகுப்பில் என்ன வேண்டும் என்பதை பார்ப்போம். 33வது ஸ்லோகத்திற்குள் போவோம். அன்றி நீ இந்த தர்ம யுத்தத்தை நடத்தாமல் விடுவாயானால் அதனால் சுதர்மத்தையும் கீர்த்தியையும் கொன்ற பாவத்தை அடைவாய். இப்படின்னு சொல்லிட்டார். அவளுடைய சுதர்மத்தை செய்யவில்லை என்றால் அவளுக்கு இருக்கக்கூடிய பெயர் போயிடும், பாவம் அடையும். அதுதான் சுதர்மத்தை செய்ய தவறிவிட்டால் அது பாவமாக மாறிவிடும். பாவம் புண்ணியம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோகம் தாண்டி போனப்புறம் நான் பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்றத நான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல குறிப்பாக சத்திரியர்களுக்கு அந்த கீர்த்தி, புகழ், பெயர், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவர்கள் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு எந்த விதமான பங்கமும் வராம அவ பார்த்துப்பான். இது சத்திரியனுக்கு. அப்ப அந்த இடத்துல பகவான் சொல்லக்கூடிய அந்த கீர்த்தியையும் கொன்ற பாவத்தையும் செய்து விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. அதை அப்படி சொல்லிட்டு அப்போ நீ சுதர்மத்தை செய்ய தவறி விடுவாயானால் சுதர்மத்தையும் கீர்த்தியையும் கொன்ற பாவம். நீ அவளை கொல்றது தப்பு நினைச்சு நீ பண்ணாம இருந்துட்டேன்னா உன்னுடைய சுதர்மத்தை கொன்ற பாவத்தை நீ அடைவாய், உன்னுடைய புகழை நீயே கொலை செய்து கொண்டு விடுவாய் அப்படின்றதையும் சொன்னார். இதெல்லாமே அந்த தர்மத்தை அவன் செய்யாம இருந்தா என்ன நெகட்டிவ்ஸ் வரும், அதாவது நம்ம சுதர்மத்தை செய்யலைன்னா அது எப்படி நமக்கே பாவமா மாறும். ஒரு பெற்றோருடைய சுதர்மம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்து அவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பது பெற்றோருடைய சுதர்மம். அததான் நம்ம டியூட்டிங்கிறோம், கடமைன்னு சொல்றோம். கடமைன்னு என்ன? சுதர்மம். நோ பார்கெயின். நான் என் பிள்ளைங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவளுக்கு எவ்வளவோ செஞ்சேன், நான் ஒருவேளை சோத்துக்கு கூட லாட்டரி அடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஒழுங்கா சாப்பிடாம என் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவளெல்லாம் இன்னைக்கு பாரு நல்ல வேலை கிடைச்சிட்டு எங்கோ போய் உட்காந்துட்டா, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், இவாளுக்கெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியத்தை கண்டனா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உன் செயல் அனைத்துமே பாவமாக மாறி விடுகிறது. ஏன்னா சுதர்மத்தை இப்பொழுது நீ அதர்மமாக மாற்றிவிட்டாய். எல்லாருமே இதெல்லாம் நம்ம கர்மயோகத்தை பத்தி பார்க்கும்போது இந்த சுதர்மத்தை நம்ம லெவல்ல உட்காந்து பார்ப்போம். இப்ப அர்ஜுனன் லெவல்ல இதை புரிஞ்சுட்டு போயிடுவோம். கர்மயோகத்துக்குள்ள வரும்போது நம்ம லெவல்ல நம்ம பார்ப்போம். இனி 34வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, உலகத்தார் உனக்கு மாறாத வசை உரைப்பார்கள், புகழ் கொண்டோன் பின்னர் எய்தும் அபகீர்த்தி மரணத்திலும் கொடிதன்றோ. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ யுத்தம் பண்ணாம ஓடி போயிட்டேன்னா உலகத்துல இருக்கிறவாள் உன்னை என்ன சொல்லுவா? கண்ணாபின்னு திட்டுவ. இன்னார் தான் திட்டணுங்கிறது கிடையாது, எல்லாருமே திட்டுவாங்க, யார் வேணாலும் திட்டுவாங்க.
அர்ஜுனன் யாருன்னே தெரியாது, அவன் கூட திட்டுவான். அர்ஜுனன் அவன் கோழையாமே, சண்டை போடாம பயந்து ஓடிட்டானுமே, இப்படி ஒரு கேவலமான அரசன் ஒரு நாட்டுல இருப்பானா? அர்ஜுனன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இப்ப நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், யாருன்னே தெரியாம நாம பாட்டுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்படி உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உன்னை பற்றி கேவலமாக, தரக்குறைவாக, இகழ்வாக பேசுவார்கள். புகழ் கொண்ட ஒருவன் பின்னர் எய்தும் அபகீர்த்தி மரணத்திலும் கொடியதன்றோ. நல்ல புகழை அடைந்த ஒருவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருது அப்படின்னா மரணத்தை விட கொடியதாக இருக்கும். அவனுக்கு மரணத்தை விட கொடியதாக இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி பாருங்களேன், அவ அப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டா, ஒழுங்கா இருந்திருப்பா. யாராவது ஒருத்தர் வந்து தாறுமாறா திட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டேட்டஸ் பாக்குறவளுக்குலாம் அது ஐயோ இப்படி பேசிட்டா, ஒரு 2 நாளைக்கு சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, அதை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டு இருப்பா, போறவ வரவள்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அது தாறுமாறா. ஏன்னா அவளுக்கு வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ். நம்ம அது செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா அது கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லிட்டு இருக்கோம். அவன் அப்படி பேசினானே, திருப்பி நான் பேசாம இருந்தா எப்படி அப்படின்ட்டு. சில பேருக்கு எருமை மாடு மாதிரி இருப்பான். என்ன வேணா சொல்லும் போல, எவ்வளவு வேணா திட்டுமோ, நாங்க எங்க வழியை பார்த்து போயிட்டே இருப்போம். ஏன் நம்ம கேட்போம்ல, ஏன்டா உனக்கு சொரணியே இல்லையா, இந்த திட்டுறேன்னு. நானா உன்னை திட்ட சொன்னேன், உனக்கு திட்டுன்னு தோணித்து நீ திட்டுற, இதுக்காக நான் கவலைப்பட்டா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறவா இருக்கா. அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒரு லைஃப்ல கணக்கே கிடையாது. அவனுக்கு தோன்றதை அவ பேசுவா. இது எல்லாத்தையும் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு போறவா இருக்கா. ஆனா இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியவா இருக்காளே, குறிப்பாக சத்திரியர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்டேட்டஸுக்கு ஒரு தீங்கு வரக்கூடிய, அதை இழிவாக சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டால் அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா மரணத்தை விட கூடியதாக இருக்கு. மரணமாவது முடிஞ்சு போச்சு, அதோட அவனுக்கு வேற எந்த நினைப்புமே கிடையாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் இட்ஸ் ஆல் ஓவர், தி ஸ்டோரி இஸ் ஓவர். ஆனா இப்படி அபகீர்த்தியோடு வாழ்வது, உயிர் வாழ்வதுங்கிறது என்னன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு மரணம் போல இருக்கு. அதனால அர்ஜுனா, நீ இந்த தர்ம யுத்தத்தை செய்யாமல், உன்னுடைய சொதர்மத்தை செய்யாமல் நீ விட்டு விட்டால், அதனால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உன்னை இழிவாக பேசுவார்கள். புகழடைந்த ஒருவனுக்கு அப்படிப்பட்ட இழிச்சொற்கள் மரணத்தை விட கூடியது. ஏன்னா அர்ஜுனன் எப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்தவன். அதுவும் யுத்தத்தில், வித்தைகளில், வில் வித்தையாக இருக்கட்டும், போர் வித்தைகளில் அவன் கை தேர்ந்தவன். சிவனிடத்திலேயே போர் செய்து சிவனிடத்திலிருந்து அஸ்திரத்தை பெற்றவன். எவ்வளவோ போர்களில் பகைவர்களை பந்தாடி தெரிச்சு ஓட செஞ்சவன். இப்படிப்பட்ட புகழுக்கு அர்ஜுனன் சொன்னாலே நடுவும். அதான் இப்பவும் சொல்லுவார், இடியெல்லாம் இடிச்சதுன்னா அர்ஜுனா 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 சொல்லு அப்படின்றான். அது அர்ஜுனா 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 சொல்றதுனால இடி போயிடுமா இல்லை ஆயிடுமான்னா இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஏன்னா அப்படிப்பட்ட அவளுடைய கதையெல்லாம் நம்ம கேட்டு அவளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், அல்லது எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க வேண்டும். இவெல்லாம் உதாரண புருஷர்கள். அப்படிப்பட்ட அர்ஜுனனை உஸ்பேத்தி விடுறாரு கிருஷ்ணர். இங்க என்னன்னா, டேய் அர்ஜுனா, நீ பெரிய புகழ் வளர்ந்த ஆளு, நீ மட்டும் இந்த சண்டை போடாம போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஊர்ல இருக்கிறவன தாறுமாற பேசுவான். அந்த பேச்சே போரும், மரணத்தை விட கொடியதாக இருக்கும் அர்ஜுனா, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால நீ இந்த யுத்தத்தை பண்ணிடு. முதல்ல சொதர்மம் சொன்னார். இனி அடுத்தது அவனுடைய புகழுக்கு எவ்வளவு பங்கம் வரும், ஊரார்கள் என்ன பேசுவார்கள். சொதர்மத்தின்படி நீ செய்யவில்லை என்றால் பாவம். இனி சொதர்மத்தை ஒதுக்கி வச்சுட்டு என்ன சொல்ற, நீ இந்த யுத்தத்தை செய்யாமல் போய்விட்டால் உனக்கு எப்பேற்பட்ட அவகீர்த்திகள் வரும், அது எப்பேற்பட்ட நிலையில் உன்னை கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்றார். இவன் 35வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நீ அச்சத்தால் போரை விட்டு விலகியதாக மகாரதர் கருதுவார்கள்,
அவருடைய நன்மதிப்பை பெற்ற நீ இதனால் சிறுமை அடைவாய். என்னன்னா, ஏன்னா இப்ப துரியோதனனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அர்ஜுனனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மகாரதர்கள் தான் சீஃப் ஆஃப் ஆர்மி, அந்தந்த படைகளுக்கு சீஃபாக இருக்கக்கூடியவர்கள், அன்னன்னைக்கு படையை நடத்தக்கூடியவர். ரெண்டு பக்கமுமே இந்த மகாரதர்கள் இருக்கிறார்கள். அவெல்லாம் என்ன நினைப்பா, பயந்து போய் நீ ஓடி போயிட்டான்னு நினைச்சுப்பா. அர்ஜுனனுக்கு அவ்வளவுதான்டா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, குவார்டர்லி எக்ஸாம்லாம் நல்ல மார்க் வாங்கிடுவா. ஆனுவல் எக்ஸாம் வந்தோன்னு அப்படியே பயந்து வெலவெலுத்து போய் இது ஃபைனல் எக்ஸாமு, இதில் மட்டும் நம்ம பாஸ் ஆகலைன்னா அவ்வளோதான், இந்த வருஷமே போச்சு. ஏன்னா மந்த்லி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னா அடுத்தது வாங்கிக்கலாம். ஏதோ அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அவனுக்கு. இந்த மந்த்லி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா கூட. ஆனால் ஆனுவல் டெஸ்ட்டில் அப்படி கிடையாது. இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டான்னா மறுபடியும் இந்த வருஷம் படித்தான். அந்த டென்ஷன் அவனை பெருசாக கொண்டு போயிடும். அப்போ இவ்வளோலாம் மார்க் வாங்கிறானு, நல்லாவே வாங்கிட்டு வந்துட்டானே, ஏன்னா டென்ஷனே இல்லாமல் இவ்வளோ பண்ணிட்டான். இப்ப ஆனுவல் எக்ஸாம் வந்தோடனே டென்ஷன் வந்துட்டு தோத்துட்டான். அப்ப அர்ஜுனா உன் நிலைமை என்ன ஆகும்னா, நீ மற்ற போரெல்லாம் ஜெயிச்சுட்ட. ஏன்னா அதெல்லாம் மந்த்லி எக்ஸாம் மாதிரி, ஆஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி. தோத்தா கூட அப்புறமா ஜெயிச்சுக்கலாம், சான்ஸ் இருக்கும். அதனால நீ அதெல்லாம் ஜெயிச்சுட்ட அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த ஃபைனல் எக்ஸாம் மாதிரி, ஆனுவல் எக்ஸாம் மாதிரி இந்த யுத்தம் நிற்குது பத்தியா, இதை சந்திக்கக்கூடிய திராணி, தைரியம், திறமை உங்ககிட்ட இல்லை. அப்ப மகாரதர்கள் எல்லாம் உன்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவா. உன்னுடைய மதிப்பு அவர்கள் முன் போயிடும். அவருடைய நன்மதிப்பை பெற்ற நீ இதனால் சிறுமி அடைவாய். அவெல்லாம் உன்னை ஆகா ஓஹோன்னு நினைச்சுட்டு இருந்தா, இதை பார்த்த உடனே ஆகா அர்ஜுனனுடைய லெவல் இவ்வளவுதான்டா, இவெல்லாம் இந்த மந்த்லி எக்ஸாம்ஸ், ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி எக்ஸாம் பாஸ் பண்ற கேட்டகரி தான், ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ற கேட்டகரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்ணுவா, உன் மேல வச்சிருக்கக்கூடிய மதிப்பு அப்படியே போயிடும். அவ போயிடுச்சுன்னா உனக்கு அது எப்படி இருக்கும்னா சிறுமையாக இருக்கும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்த மாதிரி இருக்கும் அர்ஜுனா. ஆனா நீ எப்பேற்பட்ட வீரன், உன்னை அவன் இப்படி நினைச்சிட்டா உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவ நீ? ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அதனால நீ அவசரப்பட. எப்படியெல்லாம் அர்ஜுனனை த்ரெட்டன் பண்றாரு பாருங்க, என்னெல்லாம் விஷுவலைசேஷன் கொடுக்குறாரு பாருங்க பகவான். யோசிச்சு பாரு அர்ஜுனா, அந்த மகாரதர்லாம் உன்னை இப்படி கேவலமா பாக்குறாங்க. நீ எல்லாம் ஒரு வீரன், உனக்கெல்லாம் ஒரு சண்டை தேவை, பயந்து போறியா நீ அப்படின்னா அது எவ்வளவு சிறுமை அடைந்ததாக இருக்கும். உன்னை அப்படியே கோணி குறுக்கி போயிடுது அர்ஜுனா. எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. இனி 37வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னா, 36வது ஸ்லோகம். உனக்கு வேண்டாத சொல்லத்தகாத வார்த்தைகள் பல சொல்லுவார்கள். ஏன்னா அவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எப்படா இந்த யானைக்கும் அடிசருக்கும் சொல்லல, எப்படா இவன் கீழே விழுவான். ஏன்னா வேண்டாதவர்கள், இப்ப துரியோதனாதிகள், கர்ணன், இவெல்லாம் வேண்டாதவன் அர்ஜுனனுக்கு. அவெல்லாம் எப்படி அவனை ஒரு பயங்கரமான ஆளா பார்த்துட்டு இருக்கான். அவன் மட்டும் கொஞ்சம் அசந்துட்டா அவனை நொறுக்கி நொறுக்கி போட்டுனான். அவன் மேல அப்படி ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பொறாமை. இந்த வேண்டாதவர்களுக்கெல்லாம் என்னன்னா அவளுக்கு இதுதான் சான்ஸ், பிச்சு உதறிடுவான். எப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தோம்னா, ஆளுங்கட்சி ஒரு தப்பு பண்ணிருந்தா எதிர்கட்சிகள் அதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அடிச்சு தள்ளிடும். அதுல இருக்கிறது, அதுக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் போட்டு இவாளாவே சில இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அவளை அந்த 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 ஆளுங்கட்சியை போட்டு பரட்டி எடுத்துருவோம். இதே எதிர்கட்சியில இருந்து ஏதாவது ஒரு தவறு நடந்து போச்சுன்னா ஆளுங்கட்சி சும்மா விடாது. அதே தான். ஏன்னா they are all waiting for the chance. அர்ஜுனா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு பகவான் இருந்தாருன்னா என்ன சொல்லுவாரு, எதிர்கட்சிகளை தான் பேசுவாரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி வச்சு எப்படி உனக்கு வேண்டாதவன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி வேண்டாதது, எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி வேண்டாதது. இதுல யாரா தப்பு பண்ணிட்டு இருப்பான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அவன் பண்ணிட்டான்னா தீர்ந்தது, கிழிகிடின்னு கிழிச்சிருவான். அர்ஜுனனுக்கு அதை தான் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு அர்ஜுனனுக்கு அப்படி சொன்ன நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். அதனால உன் திறமையை படிப்பார்கள். இவெல்லாம் ஓசியில வந்துட்டான்ப்பா.
சும்மா ஏதோ கொஞ்சம் கத்துட்டு வந்து அப்படி பிலிம் காட்டி ஏதோ ஜெயிச்சிட்டான். இவங்கிட்ட ஆக்சுவலா கெப்பாசிட்டி கிடையாது. பாரு எப்படி பயந்து ஓடுறான் பாரு. இந்த படைகள் எல்லாம் பார்த்துட்டு பயந்து ஓடுறான் பாரு. உண்மையிலேயே பாண்டவர்களுடைய படைகளை விட சைன்யங்கள் அதிகமாக துரியோதனிடத்தில் இருக்கிறது. அது உண்மைதான். பெரிய பெரிய ஆட்களும் சரி, படைகளின் எண்ணிக்கையும் சரி துரியோதன பக்கத்துல அதிகமா இருக்கு பாண்டவ பக்கத்தை விட. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லப்பா, அவ்வளவுதான், சின்ன சின்ன யுத்தங்கள் ஜெயிப்பான், அதுக்கு மேல முடியாது. இதை காட்டிலும் அதிகமான துன்பம் எது அர்ஜுனா? மறுபடியும் அர்ஜுனன் உஸ்பேத்தி விடுற ஒரு 4 ஸ்லோகமா அவன் அப்படியே வெறுப்பத்திக்கிட்டே இருக்கான். அவன் அப்படியே சிறுமையாக்கி காட்டுறாரு. அர்ஜுனா, இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு நீ போனோமா? யோசிய, எவனோ உன்னை பத்தி பேசுவானே, அதுக்கு போயிடலாம், நீ செத்து போயிடலாம். அதை அடுத்தது சொல்ல போறாரு, அடுத்தது அதையும் சொல்ல போற, அதையும் விடல. அப்போ இது அதிகமான துன்பமானது. இப்ப நீ உனக்கு இருக்க துன்பம், நீ இப்போ ஒரு உணர்ச்சியுடைய ஆதிக்கத்துல இப்ப பேசுற, இவாளை எல்லாம் கொல்லக்கூடிய துயரத்தை என்னால் தாங்க முடியாது, இவர்களை கொன்றுவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆட்சி ராஜாங்கத்தை ஆள்வதில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் என்னுடைய குருமார்கள், சகோதரர்கள், இதெல்லாம் உணர்ச்சியின் வசத்துல நீ பேசிட்டு இருக்க. ஆனா இதுல இருந்து நீ எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி போனேன்னா, இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தியா, அத உன்னை வாழ்நாள் பூரா சும்மா விடாது. இங்க இருந்து நீ எஸ்கேப் ஆகி போயிடலாம். அப்பாடா தப்பிச்சிட்டேன்பா இந்த யுத்தத்திலிருந்து, என்னுடைய குருக்களை கொல்ல வேண்டாம், உயர்ந்த மனிதர்களை கொல்ல வேண்டாம், என்னுடைய சகோதரர்களை கொல்ல வேண்டாம், அப்பா தப்பிச்சிட்டேன்னு சொல்லி நீ போயிடலாம். ஆனா இந்த நிமிஷம் தான் உனக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உன்னுடைய நிம்மதியை குலைத்து உன்னை சின்ன பின்னமாக்கி விடும் அர்ஜுனா அப்படின்ட்டு. இதுதான் அதிகமான துன்பம் அப்படிங்கிறது 36 சொல்றாங்க. அதாவது பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவர்கள் செய்ய வேண்டிய செயலில் இருந்து எந்த காரணத்தை கொண்டும் பின் விலகக்கூடாது. ஏன்னா அவர்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை. அதிலிருந்து பின்வாங்குகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய இடிச்சொற்கள், அதனால் வரக்கூடிய துன்பமான சூழ்நிலை மிக மிக கொடுமையானது. இதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, we are in a state of confusion, which is the truth, which is not the truth. அதை புரிஞ்சுக்காம நம்ம இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பத்துல நாம இப்ப செய்ய வேண்டிய செய்யாததுனால தான் நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கான்றது இப்ப நமக்கு புரியாது. ஆனா பகவான் அதை தான் சொல்றேன். அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, இந்த யுத்தத்தை செய்யாம நீ ஓடி போயிட்டேன்னா உனக்கு வரக்கூடிய அபகீர்த்திகளாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், இதை விட கொடுமையான ஒரு நிகழ்வு கிடையாது, மரணத்தை விட கூடியதுன்னு அவர் சொல்லுகின்ற பொழுது நாமும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய கடமையிலிருந்து நாம் விலகி செல்லுகின்ற பொழுது அதனால் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் தான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம். அது என்ன அப்படின்றத இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கர்மயோகத்துக்குள்ள போகும்போது அதை பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம். நாம நம்ம நிலைமையில எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அர்ஜுனனுக்கு யுத்தத்தை வைத்து சொன்னார். நமக்கு யுத்தம் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையே நமக்கு யுத்தம் தான். தூங்கி எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தோட நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மனதால யுத்தம் பண்றோம், வாக்கால யுத்தம் பண்றோம், உடலால யுத்தம் பண்றோம். ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைன்னா there is a mental war always going on. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ட்ரெயினுக்கு போனோம், டிக்கெட் வாங்குறதுக்கு கியூவில் போய் நின்றுட்டு இருக்கோம். நாம் ஒரு 20 நாளாக ரொம்ப மரியாதையாக ஞானஸ்தனா போய் நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஆள் அங்கேருந்து வராரு, 2ஆவதாக நின்றுட்டு இருக்கிறவர்கிட்ட போயிட்டு காசை கொடுத்துட்டு, அப்பா எனக்கு இந்த ஊருக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி கொடுனா, அவரும் வாங்கிட்டாரு. அவ்வளோதான், நமக்கு இங்கே அப்படியே பொங்கிடும். நான் 10 நிமிஷமா 20 நிமிஷமா நின்றுட்டு இருக்கேன், எனக்கு கவுண்டருக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். இந்த ஆள் இப்படி வந்தாரு, காசு கொடுத்தாரு, டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டாரு, என்ன அநியாயம் இது? இப்போ இது ஒரு மென்டல் வார். அவனை கொன்னு, அவனை குத்தி கொதறி கிழிச்சு எடுத்து எல்லாம் மைண்ட்ல நடந்துட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி வீட்லயே நடக்கும்.
கணவனுக்கு சில நேரத்தில் மனைவி இடத்துல கோபம் வரும், சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ள அவன் திட்டி தீர்த்துட்டு இருப்பான். மனைவிக்கு அந்த மாதிரி நடக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களிடத்தில், ஆபீஸ்ல போனோம்னா கீழே வேலை செய்யறவனுக்கு மேனேஜர் கிட்ட, மேனேஜருக்கு வந்து அவன் கீழே வேலை செய்யறவனுக்கு அவன் மேல வேலை. இப்படி மென்டல் வார் ஹேப்பனிங். சில பேருக்கு தூக்கத்தில் கூட மென்டல் வார் இருந்துகிட்டே இருக்கும். தூங்க மாட்டான், கைய கால ஆட்டி புரண்டு படுத்துட்டு இருக்கும். இது நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் வார்த்தைகளால் யுத்தம். எப்படி பேசுவோம் கோபம் வந்தா? யாருகிட்ட பேசுறோம்னா யோசிக்கவே மாட்டோம். என்னுடைய மனைவி இல்ல, அங்க போச்சு எல்லாமே. என்னுடைய கணவன் போயிடுது, என்னோட அப்பா அம்மா போயிடுது, என்ன பிள்ளைகள் எல்லாமே போச்சு, நண்பன் எல்லாமே போச்சு. அந்த கோபம் வந்தா வரக்கூடிய வார்த்தைகள், அப்பா அப்படி பேசுறோம். நம்ம யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்? அதே மாதிரிதான் நமக்கு அதை விட அதிகமான கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? கைகள் அடி. வீட்லயே நடக்குது, அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாம். அப்ப இதெல்லாம் ஒரு விதமான யுத்தம், வெளியாட்களோடு மானசீகமான யுத்தம், அறிவில்லாததுனால வரக்கூடியது. சில பேர் கம்ப்யூட்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா, பாத்துருக்கீங்களா? அவனுக்கு அந்த ஒழுங்கா வராது, அது எரர் காமிச்சுக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு சரியா வராது, அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த கீபோர்டு 4 தட்டி பட்டால்னு அந்த லேப்டாப் ஒரு மூடி. ஏன்டான்னா அதோட யுத்தம். எப்படி என்ன விஷயங்களோட நம்ம யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதான் அந்த அர்ஜுனுடைய ஒரு மனநிலைக்கு பகவான் கொடுத்த ஒரு விளக்கம். 37வது ஸ்லோகத்துல இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அர்ஜுனனுக்கு அந்த தர்மத்தை சொதர்மத்தை பேசிவிட்டு அவனுடைய சண்டை போடலைன்னா அவனுக்கு எவ்வளவு கேவலமான சூழ்நிலை வரும், அது எப்படி மரணத்தை விட கூடியது, சிறு அதிக துன்பமானது சொல்லி 37வது ஸ்லோகத்தை அழகா சொல்றார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனா, நான் ஃபைனலா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கொல்லப்படினோ வானுலக எய்துவாய், வென்றால் பூமி ஆழ்வாய், ஆதலால் போர் செய்து துணிந்து நீ எழுந்து நில் அர்ஜுனா. என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? இந்த இடத்துல சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்கு. பகவான் என்ன சொல்றார் அர்ஜுனன் கிட்ட? கொல்லப்படினோ வானுலக எய்துவாய். வானுலகை என்றால் சொர்க்கலோகம். ஏன்னா நீ தர்ம யுத்தத்தை செய்து அதில் இறந்திருக்கிறாய் அர்ஜுனா. அதனால நீ இறந்த பிறகு கேவலமான இடத்துக்கு போக மாட்ட, உயர்ந்த இடத்திற்கு போவாய். ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டேன்னா இந்த பூமியை நீ ஆளுவாய். அதனால அர்ஜுனா, உனக்கு எப்படியுமே நஷ்டம் இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. நீ தோத்தாலும் லாபம் இருக்கு, ஜெயிச்சாலும் லாபம் இருக்கு அர்ஜுனா, நல்லா புரிஞ்சுக்கோ. இததான் நாம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நாம ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா, நமக்கு ஜெயிக்கிறது ஒண்ணுதான் லாபம் நினைச்சுட்டு இருக்கோம். ஜெயிக்கிறது ஒண்ணுதான் லாபம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தோல்வியும் லாபமே. ஏன்னா தோல்வியிலிருந்து என்னுடைய பலவீனம் எனக்கு புரியுது. அப்ப தோல்வி எப்படி பார்க்கணும்? இந்த தோல்வி ஏன் நான் இதை தோற்றேன், ஏன் இங்க என்ன ஜெயிக்க முடியவில்லை? யோசிச்சு பார்த்தோம்னா என்னிடத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த குறைபாடுனால் தான் நான் தோல்வி அடைந்தேன். அந்த குறைபாடை நான் சரி செய்து விட்டால் அடுத்த முறை என்னால் வெற்றி அடைய முடியும். அப்ப தோல்வி உண்மையிலேயே தோல்வியா? நான் இல்லை. ஒரு செயலில் நான் போன வாட்டே சொன்னேன், வெற்றி தோல்விங்கிறத விட ஒரு செயலை செய்வேன் என்று துணிந்து அதில் இறங்குகின்றாயே, அதுதான் உண்மையான வெற்றி. அது உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் நாம சொன்னது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ, ஆனா விட மாட்டேன், நான் கண்டிப்பா ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன், கேட்பேன் அப்படின்றது பத்தில, அதுதான் உண்மையான வெற்றி. அது எந்த அளவுக்கு புரிஞ்சுதோ, அப்புறம் இனிமே எந்த அளவுக்கு புரிஞ்சுப்போம், அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். அப்போ செயலில் துணிந்து உண்மையான மனநிலையோடு இறங்குவதுதான் உண்மையான வெற்றியை ஒழிய,
அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பல நல்ல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, எப்படி இருந்தாலுமே உனக்கு ஜெயம் அர்ஜுனா, நீ இறந்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடியது உயர்ந்த உலகம், நீ ஜெயித்தாலும் உனக்கு இந்த பூமி ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகிறது. அப்போ உனக்கு என்ன நஷ்டம் இருக்கு அர்ஜுனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. டபக்குன்னு ஏந்திரு, சண்டை போட எடுவில்லை, எடு அடி கிளம்பு அப்படின்னு சொன்னா உடனே அர்ஜுனன் கிளம்பிடுவானா? கிளம்ப மாட்டான். ஏன்? பகவான் இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும். இப்படியாக பகவான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த 3 assumptive questions. அர்ஜுனன் ஆத்மாவை கொல்வதை நினைத்து துயரப்படுகிறானா, அனாத்மாவை கொல்வதை நினைத்து துயரப்படுகின்றானா, அல்லது இந்த யுத்தமே அதர்மமான யுத்தம் என்று நினைத்து துயரப்படுகிறானா என்கின்ற அந்த 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 ஒரு இமேஜினரி 3 கொஸ்டின்ஸுக்கு பதிலாக கொடுத்து அர்ஜுனனுடைய துயரத்திற்கு அடிப்படையான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஞானம் தான், அந்த ஆத்ம ஞானம் தான் என்று ஆத்மாவை பற்றி அழகாக சொல்லிவிட்டார். பிறகு தர்மத்தை பற்றி பேசினார், அதர்மத்தை பற்றி பேசினார், பாவ புண்ணியத்தையும் தொட்டு பார்த்தார். இவ்வளவு சொல்லி முடிச்சவர் அப்படியே அர்ஜுனா இனி அடுத்தது என்னன்னா 38வது ஸ்லோகத்துக்கு வரார். ரொம்ப ஒரு அடுத்த டாபிக்கு உண்டான ஒரு வண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன், ஒரு டிரான்சிஷன் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அழகு. அது ரொம்ப தேவை. ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக் போகும்போது அந்த டிரான்சிஷன் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுதான் நம்மளை கூட்டிட்டு போகுது. அந்த இப்போ நடுவுல தண்ணி இருக்கு, அந்த பக்கம் கரை, இந்த பக்கம் கரை. அப்ப இந்த தண்ணியில, இந்த கரையில இருந்து அந்த பக்கம் அந்த கரைக்கு போகணும், நனையாம போகணும். ஒரு போட் எப்படி அழகா நம்மளை நனையாம அந்த பக்கம் கொண்டு போறது, அந்த டிரான்சிஷன் ஃப்ரம் திஸ் சைட் டு தட் சைட் ஹேப்பன் ஸ்மூத்லி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதுவரைக்கும் பகவான் சொன்ன விஷயத்திலிருந்து இனி அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அந்த ஒரு டிரான்சிஷன் கொண்டு வர 38வது ஸ்லோகத்துல என்ன கொண்டு வர்றாருன்னா, இன்பம் துன்பம், இழவு பேறு, வெற்றி தோல்வி, இவற்றை நிகரென கொண்டு நீ போர் தொடுப்பாயாக, இவ்வனம் புரிந்தால் பாவமேதான் அப்படின்ற. இப்படி நீ புரிஞ்சுட்டனா எப்படி நீ இதை புரிஞ்சுக்கணும்? இன்பம் துன்பம், இழவு பேறு, அதாவது மரணம் பிறப்பு, வெற்றி தோல்வி, இவற்றை நிகரென கொண்டு நீ போர் தொடுப்பாயானால் அது பாவம். அடுத்த ஒரு பெரிய டாபிக்கு உண்டான பியூட்டிஃபுல் பேஸ் போட்டிருக்க. என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்? ஒரு செயலை செய்கின்ற பொழுது எப்படி நாம் அணுக வேண்டும்? இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஆக்ஷன். எந்த நினைப்போடு நீ ஒரு செயலை செய்கின்றாய், செயலை விட அதற்கு பின் இருக்கக்கூடிய நினைப்பு மிக முக்கியமானது. அதுதான் உன்னுடைய அனுபவத்திற்கு காரணமாக இருக்கும். சரி, நமக்கு கிடைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் அந்த கிடைச்சதுல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப முக்கியம். கிடைச்சா மட்டும் போறாது, ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அதுல இருந்து அப்புறம் ஒரு அனுபவம் வருது நமக்கு. அந்த அனுபவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே ஒரு ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஐஸ்கிரீம் கிடைச்சிருது, வெரி குட். அதுக்கப்புறம் என்ன அனுபவம் உனக்கு கிடைக்கிறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சுன்னா சுகமான அனுபவம் கிடைக்கும். ஆக ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு, ஜாலியா சாப்பிடலாம். சில பேருக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்குன்னா அது டென்ஷனான அனுபவத்தை கொண்டு விட்டுரும். ஐயோ ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிட்டா ஜலிப்பு வந்துருமே, இல்லைன்னா சுகர் ப்ராப்ளம் ஆச்சு. இப்படி அந்த ஐஸ்கிரீம் அவனுக்கு டென்ஷனை கொண்டு வந்துடும். அப்போ அதுதான் அனுபவம். நான் ஒரு செயலை செய்தேன், அதற்கு ஒன்று கிடைத்தது, கிடைத்த பிறகு அதிலிருந்து எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். அந்த அனுபவத்தை தான் நம்ம பாவம் புண்ணியம் சொல்றோம். இன்னும் கொஞ்சம் கூட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பாவம் புண்ணியத்தை. இப்ப இந்த இடத்துல பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ இந்த இருமை, இன்பம் துன்பம், இறப்பு பிறப்பு, வெற்றி தோல்வி, நீ எந்த செயலை செய்கின்ற பொழுதும் இதை மனதில் வைத்துக் கொண்டு நீ செய்கின்ற பொழுது அது பாவம் ஆகிவிடும். உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் பாவம் தான்.
அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, இது தர்ம யுத்தம் அர்ஜுனா, அதர்மத்தை அழிக்க வேண்டியது என்னுடைய கடமை, அது என்னுடைய சுதர்மம் அப்படின்னு நினைச்சு யுத்தம் பண்ணு, உனக்கு புண்ணியம். அப்படி நினைக்காமல் இதில் இன்பத்தையோ துன்பத்தையோ கொண்டு வந்தாலோ, மரணத்தையோ பிறப்பையோ கொண்டு வந்தாலோ, வெற்றியோ தோல்வியோ கொண்டு வந்தாலோ, அல்லது அதை கொண்டு வந்து நீ இந்த யுத்தத்தை செய்தால், இந்த யுத்தம் என்பது உனக்கு பாவமாக மாறிவிடும் அர்ஜுனா. நீ வெற்றி அடையலாம், வெற்றி அடையலாம். ஆனால் அந்த வெற்றி எப்படிப்பட்ட அனுபவமாக மாறும் என்றால், பாவம் சார்ந்த அனுபவமாக மாறும். அப்ப இந்த ஸ்லோகத்தில் நேரடியாக பகவான் சொன்ன கருத்தை நாம் முதலில் புரிந்து கொள்வோம். பிறகு இனி அடுத்தது பகவான் எங்க கூட்டிட்டு போறாருங்கிறதுக்கு உண்டான ஒரு பேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேரடியாக சொல்ல வந்தது இப்ப நான் சொன்ன விஷயம்தான். இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஆக்ஷன். ஸோ அர்ஜுனனுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பகவான். இது ஒரு தர்ம யுத்தம். தர்ம யுத்தத்தை செய்வது ஒரு சத்திரியனுடைய சுதர்மம். அப்படி செய்யாமல் இதில் உன்னுடைய தனிப்பட்ட இன்பத்தையோ துன்பத்தையோ பிறப்பு இறப்பையோ வெற்றி தோல்வியோ கொண்டு வந்தால், அப்படி கொண்டு வந்து நீ யுத்தத்தை செய்கின்ற பொழுது இந்த யுத்தம் உனக்கு புண்ணியத்தை தருவதற்கு பதிலாக பாவத்தை கொண்டு சேர்க்கும். ஏன்னா அர்ஜுனன் இப்ப அப்படிதானே பண்ணிருக்கான். ஏன் இந்த யுத்தத்தை செய்ய மாட்டேங்கிறான்? இதெல்லாம் தான் இன்பம் துன்பம். அவன் சொல்றான், எனக்கு இந்த யுத்தத்தை செய்வதனால் இன்பம் இல்லை துன்பம் தான் அர்ஜுனா. கிருஷ்ணா, இந்த யுத்தம் என்பது எனக்கு வெற்றி அல்ல தோல்வி என்று சொல்லுகின்றான். ஏன்னா இவர்களெல்லாம் கொள்வது எனக்கு வெற்றியா? என்னுடைய குருமார்கள், மூதாதைய பெரிய பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், சகோதரர் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வெற்றியா? கிடையாது, தோல்வி. இது எனக்கு இன்பத்தையும் தராது, துன்பத்தை தான் தரும். இங்க நான் என்ன பண்றேன்? எல்லாரையும் கொல்லுறேன். அப்ப இப்படி நீ யோசிச்சு செஞ்சேன்னா, ஒருவேளை இப்படி நினைப்போட நீ செஞ்சேன்னா சொன்னா அது உனக்கு பாவத்தை தான் தரும். எப்படி நீ செய்ய வேண்டும்? ஏற்கனவே ஒரு வழி சொல்லிட்டேன். சுதர்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு இது தர்ம யுத்தம் என்று செய்ய அர்ஜுனா, அது உனக்கு புண்ணியத்தை தரும் என்று நான் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. அர்ஜுனா, நான் இது உனக்கு மட்டும் சொல்லக்கூடிய பகவத்கீதை அல்ல, உன் மூலியமாக இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு, கலியுகத்தில் துன்பப்படக்கூடிய சராசரி மனிதர்களுக்கு நான் சொல்லக்கூடியதாக இது அமைய வேண்டும். அப்படி என்றால் ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். அந்த பெரிய விஷயத்தை எல்லாராலும் அடைய முடியுமா? ஞான யோகத்தை எல்லாராலும் அடைய முடியுமா? ஞானத்தை பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயமா? நான் ஏற்கனவே சொன்னேன் அர்ஜுனா, இந்த ஞானத்தை அறிந்தவர்கள் வெகு குறைவானவர்கள், கேட்டவர்கள் மிக குறைவானவர்கள், அதை சொல்பவர்கள் மிக குறைவானவர்கள். இவ்வளவு குறைவானவர்களாக இருந்தும் கூட அது முழுமையாக அறிந்து அதன்படி வாழக்கூடிய ஞானிகள் மிக மிக குறைவானவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை கலியுகத்தில் வரக்கூடிய மக்கள் அது சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் சில விஷயங்களை சொல்லி அவளை அந்த 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 கூட்டத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கணும். அதனால அர்ஜுனா, நான் இனி அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு மட்டுமே இல்லை, இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல இருந்து அவரை மாற போறாரு. 39வது ஸ்லோகத்தை நம்ம அப்படியே டச் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்குண்டான அர்த்தங்களை நாம் பார்ப்போம். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் அவ்வளவு ஹெவி வெயிட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது விட அவ்வளவு அளவுக்கு இருக்காது. ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம லெவலுக்கு இப்போ இது ரொம்ப தேவை. இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அங்கே கொண்டு வந்திருக்காரு இப்போ. அப்போ 39வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லுகிறாருன்னா, இங்கனம் உனக்கு சாங்கிய வழிப்படி புத்தி சொன்னேன். அப்படி அர்ஜுனுக்கு பகவான் சும்மா சொல்லலை, புத்தி சொன்னேன். நான் ஏதோ சும்மா பகவத்கீதை பகவானுடைய பாட்டு ஏதோ பாடினேன்னு நினைச்சுக்காத. இதெல்லாம் உனக்கு நான் சொன்ன புத்தி, அறிவுரை, புரிஞ்சுக்கோ. இனி யோக வழியா சொல்கிறேன் கேள். இது வரைக்கும் எப்படி சொன்ன? சாங்கிய வழிப்படி, சாங்கிய வழிப்படி சொன்னேன். இனிமேல் உனக்கு நான் யோக வழிப்படி சொல்கிறேன் கேள். இந்த புத்தி கொண்டவன் கர்ம தலைகளை சிதறி விடுவான்.
தலைகள் அப்படின்னா அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாண்டேஜ், செயின்டு, அதை எல்லாத்தையும் தகர்த்து விடுவான். எதனால் ஏற்பட்ட தலைகள்? கர்மத்தால். அப்போ இந்த இடத்துல நாம இனி வேற ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். சாங்கிய வழியில் நான் சொன்னேன், உனக்கு புத்தி சொன்னேன்னு சொன்னார். சாங்கிய யோகம் தான் 2வது அத்தியாயத்தினுடைய பேரு, சாங்கிய யோகம். இதில் என்ன சொல்லியிருக்கேன்? இனி ஆத்மாவை பத்தி நிறைய சொல்ல போறேன். அப்போ அந்த சாங்கியம் என்னன்னா ஞானம். எந்த ஞானம்னா உண்மையை பற்றிய ஞானம். அப்படி என்ன உண்மையை பற்றிய ஞானம்? உண்மை எது? ஆத்மாதான் உண்மை. அப்போ சாங்கியம் அப்படின்னு சொன்ன என்னது? ஆத்மாவை பற்றிய அறிவு. அதுதான் சப்ஜெக்ட். ஆத்மா தான் சப்ஜெக்ட். அதைத்தான் சாங்கிய வழிபடி உனக்கு புத்தி சொன்னேன். ஆத்மாவை பற்றி எல்லாம் சொல்லி அதற்காக நீ கவலைப்படக்கூடாது என்று சொன்னேன். இனி யோக வழியால் சொல்கிறேன். என்ன யோகம்? கர்ம யோக வழியில் சொல்கின்றேன். இந்த புத்தி கொண்டவன் கர்ம தலைகளை சிதறி விடுவான். அதாவது அந்த பாண்டேஜிலிருந்து வெளியில வந்துடுவான் அப்படின்றாரு. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு பின்னாடி இருக்கு இந்த சாங்கிய யோகம் நம்ம பார்த்தோம் இப்போ வரைக்கும். இனி கர்ம யோகத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்குண்டான ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் 38வது ஸ்லோகம். 39வது ஸ்லோகத்தில் நேரடியாகவே வந்துட்டாரு. சாங்கிய யோகப்படி உனக்கு புத்தி சொல்லிட்டேன், இப்போ கர்ம யோகத்தை சொல்லுகிறேன் அப்படின்றாரு. இந்த கர்ம யோகம் நம்மளுடைய லெவலுக்கு ரொம்பவும் தேவையான ஒன்று. இதைத்தான் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தான் நாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீர்கள் என்பது அவ்வளவு முக்கியமானது அல்ல இப்பொழுது. ஆனால் ஆத்மாவை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்னத்தை ரொம்ப தீவிரமாக புரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்பப்போ ஆத்மாவை பற்றி சொல்லுவார், அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம லெவல்ல இருந்து நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடிஞ்ச விஷயங்களை சொல்ல போகிறார். அதை நாம் செய்ய வேண்டும். ஆகவே இனி வரக்கூடிய விஷயங்களை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து கேளுங்க, கிட்ட கேள்விகள் கேளுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு பதில் கொடுப்பேன். ஏன்னா ஆத்மாவை நான் ரொம்ப ப்ரெஷர் போடலை உங்கள்கிட்ட. நான் சொன்னதே ஒரு ப்ரெஷர் தான் உங்களுக்கு, ஆத்மாவை பற்றி சொன்னதே. இதில் கேள்வி கேளுன்னு சொல்லி ப்ரெஷர் நான் போடலை. ஏன்னா அது அப்படிப்பட்டது. இட்ஸ் ஓகே. பட் இனி வரக்கூடியதில் சந்தேகம் கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட உடனேயே கேள்வி கேட்டோம். ஏன்னா இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், உள் வாங்கிக்கணும். ஏன்னா இதை நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை சொல்ல போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வகுப்பில் வர்ற புதன்கிழமை நாம் இனி வரக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்னைய வகுப்பை நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.